இப்ப திருச்செந்தூர்ல நடக்கிற விஷயங்கள், திருச்செந்தூருக்கு போனா எனக்கு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத நம்மள நிறைய பக்தர்களுக்கு தெரியும். திருச்செந்தூர்ல யார் யார் போகலாம்? திருச்செந்தூர் போகியும் இன்னும் நிறைய பேருக்கு நிறைவேறாத ஒரு பிரார்த்தனைகளும், வேண்டுதலும் இருக்கு. இது எதனால? ஒவ்வொருத்தரும் மட்டும் தான் இந்தந்த ஆட்கள் மட்டும் தான் திருச்செந்தூருக்கு போகணுமா? இல்ல திருச்செந்தூர்ல எந்த நாட்களுக்கு போகலாம்? இல்ல ஏன் முருகப்பெருமான் திருச்செந்தூருக்கு போனா மட்டும் தான் எங்களை சோதிக்கிறாரு? இப்போ ஒரு குடும்பத்துல திருச்செந்தூருக்கு போகணும்னு நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா தடயம் வரும். ஆனா எல்லாரும் பேச்சை கேட்டு திருச்செந்தூர் போனா கூட அதுக்கான ஒரு சரியான ஒரு இடத்துல அந்த வேண்டுதல் நிறைவேறவே மாட்டேங்குது. இது உங்கள நிறைய பேருக்கான ஒரு விஷயம் இருக்கு. என்கிட்ட தொடர்ச்சியா எல்லா பக்தர்களும் கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா, திருச்செந்தூருக்கு இப்பதான் நான் போனேன். ஆனா எனக்கு அந்த வேண்டுதல் நடக்கல அப்படின்னு. இந்த காணொலியில முழுக்க முழுக்க திருச்செந்தூர் பத்தி நான் கவர் பண்ண போறேன். ஸோ உங்க கேள்விகள் இருந்தாங்கன்னா இந்த கமெண்ட்ல நீங்க பதிவு பண்ணுங்க. அதுக்கான முழு காணொலி உங்களுக்கு நான் பதிவு பண்றேன். பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுல என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருச்செந்தூர் பொதுவான ஒரு ஸ்தலம். அது உங்க எல்லாருக்குமே தெரியும். திருச்செந்தூர் எவ்வளவு பழமையான ஒரு கோயில் அப்படிங்கிற விஷயம் உங்க எல்லாருக்குமே தெரியும். இதை நான் திரும்பி திரும்பி ரிப்பீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது புதுசா நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம்னா, ஏகப்பட்ட வாட்டி திருச்செந்தூருக்கான ஒரு தனிப்பட்ட காணொலி நான் பதிவு பண்ணியிருந்தேன். அது என்னோட சேனல்ல போய் பாருங்க, உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்ப பொதுவா என்ன நான் சொல்ல வரேன்னா, திருச்செந்தூர்ல நடக்கிற விஷயத்த பத்தி நம்ம பேச வேணாம். ஏன் பக்தர்களுக்கு திருச்செந்தூருக்கு போனா ஒருத்தவங்களுக்கு கஷ்டம் வருது? ஏன்னா திருச்செந்தூருக்கு போயே இன்னும் என் வாழ்க்கையில மாற்றம் வரல. இல்ல திருச்செந்தூருக்கு போகனா ஏன் எனக்கு நடக்குது அப்படின்னா, முதல்ல எல்லா பக்தர்களும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இந்த ஜாதகம், இந்த ஜோதிட ரீதியா இது எல்லாமே இருக்கு அப்படின்னா, அது ஒரு 100ல ஒரு 75% இருக்கு. இருந்தாலுமே அந்த ஜோதிடத்தையும் தாண்டி, உங்க ராசி கட்டத்தையும் தாண்டி ஒரே ஒரு தலைவன் முருகப்பெருமானால மட்டும்தான் ஒரு வாழ்க்கையினோட தலையெழுத்தை மாற்ற முடியும். இது முற்றிலும் உண்மை. இது புரிஞ்சவங்களுக்கு, இல்லை இன்னும் அந்த அர்த்தம் புரியாதவங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்க ராசி, உங்க நட்சத்திரம் அது என்ன வேணா கூட இருக்கட்டுங்க. திருச்செந்தூருக்கு உங்களுக்கு முதல் வாட்டி போய் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வரல, உங்களுக்கு அதாவது ஒரு 100%த்துல ஒரு 10% உங்களுக்கு நல்லது நடந்தா திரும்பி போங்க. இல்ல திருச்செந்தூர் பேரை எடுத்தாலே எங்களுக்கு சண்டை நடக்குது அப்படின்னா திருச்செந்தூர் போகாதீங்க. இப்போ பாதி பேர் போயிட்டு இப்ப நிறைய பக்தர்கள் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கூட்டத்தால போய் நாங்கள் அவதிப்படுறோம் அப்படின்னா, இப்போ 2005, 2006, 2010 வரைக்கும் நம்ம டிஜிட்டல் மீடியா அவ்வளோவா யாருக்குமே எதுவுமே அவ்வளோ விமர்சையா இல்லை. எல்லாருக்கும் இப்போ ஒவ்வொரு சேனல்லையும் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூருக்கு போங்க, திருச்செந்தூருக்கு போனால் உங்களுக்கு நல்லதாக நடக்கும். இப்படி இந்த விஷயத்த சொல்ல சொல்ல எல்லாரோட மனசுல என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ நம்மளே ஒரு கஷ்டமான நிலைமையில தானே இருக்கும், நம்மளும் போகலாம். இப்போ கூட இந்த காணொலிக்கு கீழே கமெண்ட் பண்றவங்க நான் எதுவுமே சொல்லலை. உங்க மனசுல இருக்கிறது நீங்க கமெண்ட் பண்றீங்க. உண்மையா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க. திருச்செந்தூர் போய் உங்களுக்கு நிறைவேறாத ஆசைகள் நிறையவே இருக்கு. கடன் மிகப்பெரிய ஒரு கடனா இருப்பீங்க. அங்க போய் மடிப்பிச்சை எடுத்துட்டு வாங்க, உங்களுக்கு நிறைவேறும். நிறைய வீடியோஸ் பார்த்து நீங்க போயிருப்பீங்க. நான் இதுல விமர்சிக்க வரல. நான் சொல்ல வர்றது என்னன்னா, என்கிட்ட பேசுற பக்தர்களுக்கு நான் சொல்லவே இல்லை இந்த மாதிரி மடிப்பிச்சை எடுங்க, இந்த மாதிரி ஒரு நாள் இந்த நாள் முருகன் உங்களை பார்க்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா அந்த நாள்ல முருகன் உங்களை கூப்பிடுவாரு. எந்த வசதியுமே இந்த ஒரு டஃப்பான டாஸ்க் எதுவுமே இருக்காது. முருகனா உங்களை கூப்பிடணும், உங்களை பார்க்கணும், இந்த கோயிலுக்கு வா அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறாருன்னா மேலே இந்த திருச்செந்தூருக்கு உங்களுக்கு இந்த பஸ் டிக்கெட்ல இருந்து இல்லை அங்கே போயிட்டு முருகப்பெருமானை பார்த்துட்டு வர வசதி வரைக்கும் எல்லாமே முருகப்பெருமானே ரெடி பண்ணி கொடுப்பாரு. இது முற்றிலும் உண்மை. அப்படி உங்களுக்கு போகல முடியல அப்படின்னா நீங்க வருத்தப்படவே படாதீங்க. இப்போ 2026 நிறைய ஒரு ஏகப்பட்ட ஊர்லேருந்து நிறைய பேர் திருச்செந்தூர் நோக்கி அவங்களோட யாத்திரையை ஆரம்பிக்கிறதுனால கூட்ட நெரிசல் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ நியூஸ் சேனலில் பார்க்குறீங்க, ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் இந்த கூட்டத்தில் நாங்கள் போகவே முடியல அப்படின்னு. நானும் இப்போ ரீசெண்டாக திருச்செந்தூர் போயிருந்தேன். அந்த பயணமே முருகன் தான் ஏற்படுத்தி கொடுத்தாரு. நான் வியாழக்கிழமை போயிருந்தனால அங்கே கூட்டம் ரொம்ப அதிகமாகவே இருந்தது. என்னால் உள்ள முருகப்பெருமானை பார்க்க முடியல. நான் வருத்தப்பட்டேன். ஏன் வருத்தப்பட்டேன்னா, நான் போய் 2 வருஷம் ஆகுது. 2 வருஷத்துக்கு அப்புறமா நான் முருகப்பெருமானை பார்க்கறதுக்காக நான் போகும்போது எனக்கு அது பல தடங்கள் தாண்டி என்னால் உள்ளே போய் முருகப்பெருமானை பார்க்க முடியல. அந்த வருத்தத்தோடு நான் வந்துட்டேன். கடலில் குளிச்சுட்டு நான் கோபுரத்தை மட்டும் பார்த்துட்டு நான் வந்துட்டேன். இப்போது ஒரு சில பேர் இந்த திருச்செந்தூருக்கு போனால் வாழ்க்கை மாறாமல் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், அப்படி வாழ்க்கை மாறாமல் இருக்கிறவங்க மீண்டும் மீண்டும் நீங்கள் போகாதீங்க. இதான் என்னோட ஒரு விஷயம். என்னோட ஃபாலோவர்ஸ்க்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம்.
அப்படி நீங்கள் கூட்டத்தில் தான் போகணும், இந்த நாட்களில் தான் போகணும் அப்படின்னா, முருகன் உங்களோட வாழ்க்கையை மாற்றணும்னு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டாருன்னா, இந்த ஓவர் நைட்டில் இந்த நிமிஷத்துலேருந்து உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். அதுக்கான ஒரு முயற்சி நீங்கள் எடுத்தால் மட்டும் போதும். அந்த 100% எல்லாமே முருகப்பெருமானே வந்து பார்த்துருவார். இதுதான் முற்றிலும் உண்மை. என் வாழ்க்கையில் நடக்கிற விஷயத்த ஒவ்வொன்றும் நான் வந்து சொல்கிறேன். திருச்செந்தூருக்கு போய் என்ன பண்ணணும், இந்த மடிப்பிச்சை எடுத்தால் என்னோட குழந்தை எனக்கு ஒரு 10 வருஷம் ஆச்சு, 8 வருஷம் ஆச்சு, எனக்கு குழந்தை கிடைக்கல அப்படிங்கிற ஒரு பக்தர்கள் கூட இந்த வீடியோ வந்து பார்ப்பீங்க. எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயத்த வந்து நான் சொல்கிறேன். இந்த குழந்தை வரம் கிடைக்கக்கூடிய நிலைமையில, கிடைக்கக்கூடிய நேரத்தில் கண்டிப்பாக ஒவ்வொரு முருக பக்தர்களுக்கும் நான் சொல்கிறேன், உங்களுக்கான இந்த விஷயம் நீண்ட நாளாக ஒரு மனசில் வந்து தவிச்சுக்கிட்டே இருக்கீங்கல்ல, கடனாக இருக்கட்டும், குழந்தையாக இருக்கட்டும். ஏன்னா செல்வத்தின் செல்வமே வந்து ஒரு குடும்பத்துக்கு வந்து ஒரு வாரிசு தான் அது தேவை. அதுவே வந்து கிடைக்காம நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுருக்கீங்க. இதில் என்ன ஒரு மெயினான ஒரு வருத்தம் எனக்குன்னா, திருச்செந்தூர் பற்றி எத்தனையோ நேர்காணல் வந்து நான் பேசியிருக்கேன், என்னோட வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கேன். இன்றைக்கும் அந்த திருச்செந்தூர் போயிட்டுருக்கீங்க. முருகப்பெருமானை நீங்கள் வந்து எங்கே மனசார வழிபட்டாலும் நீங்கள் கேட்டது கொஞ்சம் தாமதமானாலும் கரெக்டான நேரத்துக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்தந்த ராசிக்காரங்க இந்தந்த இடத்துலேருந்து போகக்கூடாது அப்படின்னா அதுவும் உண்மை தான் இருக்குது. அதை ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் இந்த இயற்கையும் முருகப்பெருமானே உங்களுக்கு வந்து வழிகாட்டுவார். நீங்கள் இந்த நேரத்துக்கு வர வேண்டாம், இங்கே வந்து என்னை பாரு அப்படின்னு. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற முருகப்பெருமானை முதல்ல நீங்கள் வந்து வணங்க ஆரம்பிச்சிங்கனாலே உங்கள் பாதி பிரச்சனை வந்து கண்டிப்பாக தீரும். இப்போ இந்த காணொலி நீங்கள் எங்கே வேணால் பார்த்துட்டு இருப்பீங்க, உங்கள் மனசில் சில பிரச்சனைகள் இருக்கும், அதை வந்து இந்த கமெண்ட் மூலிமா சொல்லுங்கள். அதுக்கான ஒரு காணொலி நான் வந்து பதிவு பண்ணுறேன். என்னோட பொதுவான ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம எல்லாமே 2026ஆம் ஆண்டில் நம்ம இருக்கோம். இந்த மாதம் வந்து மே மாதம். இந்த மாதத்துலேருந்து ஜூன் மாதம், ஜூலை மாதம், ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் திருச்செந்தூர் போகிற மாதிரி இருந்துச்சிங்கன்னா நீங்கள் போங்க. ஏன்னா இந்த நேரங்கள் வந்து கூட்டமாக அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ வந்து வெக்கேஷன் நேரத்தினால எல்லா ஊர் மக்களும் வந்து முருகப்பெருமானை தரிசிக்கிறதுக்கு வந்திருக்காங்க. நீங்கள் போகணும் அப்படின்னீங்கன்னா பொறுமையாக நீங்கள் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் முருகப்பெருமானை பார்க்குற மாதிரி ஒரு நேரத்தை உருவாக்கிங்க. ஏன்னா முருகனே உங்களுக்கு வந்து கூப்பிடுவார். அந்த நேரம் பார்த்து நீங்கள் வந்து முருகப்பெருமானை பார்க்க போங்க. இந்த நேரம் போகணும், அந்த நேரம் போகணும். உங்கள் வாழ்க்கை இன்னைக்கு ஆரம்பிக்குது, இன்னைக்கு இந்த நொடியில் நான் உனக்கு வாழ்க்கை மாற்றுறேன் அப்படின்னு முருகன் முடிவு பண்ணிட்டாலே போதுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை மாறும். மாறும்னா எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க வாழ்க்கை எப்படி மாறும். நான் வந்து ஒரு அடிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கேன். ஒரு 50 லட்சம் கடன், 10 லட்சம், 15 லட்சம் கடன். ஏன் இப்போ இந்த மாதம் முடியறதுக்குள்ளே கூட ஒருத்தவங்க வந்து வட்டி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மெயினாக கடன் பிரச்சனை இது எல்லாமே படிப்படியாக குறைய வரும். இது முருகனை வந்து நீங்கள் முழுசாக நீங்கள் நம்பி கடனுக்கு கூட பயப்படாமல் நீங்கள் முருகனுக்காக நீங்கள் வாழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, நான் எல்லா காலம் சொல்கிறது தான், உங்கள் கடன் பிரச்சனை எல்லாமே தீரும். நீங்கள் இந்த பரிகாரம் பண்ணுங்கள், அந்த பரிகாரம் பண்ணுங்கலாம் நான் சொல்லவே மாட்டேன். ஒரே ஒரு பரிகாரம் தான், நீங்கள் உங்கள் மனசு முருகன் கிட்ட கொடுக்கறது, உங்கள் நம்பிக்கை முருகன் கிட்ட வைக்கிறது. இது மட்டும்தான் உங்களோட வேலையாக இருக்கணும். முருகனே நினச்சி நீங்கள் அது என்ன கஷ்டம்னா வரட்டாங்க வாழ்க்கையில், முருகா என்னை மீறி என்னை எதுவும் பண்ணிடாது, இந்த ஒரு நினைப்பு ஒவ்வொரு பக்தர்களுக்கும் மனசில் இருந்தாலே போதும். உங்களுக்கான பிரச்சனைங்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நீங்கிடும். உங்கள் கேள்விகளுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த கமெண்ட் மூலிமா சொல்லுங்கள். இதை மற்ற பக்தர்களுக்கு வந்து பதிவு பண்ணுங்கள், பயணமாக இருக்கும். அடுத்த காணொளியில் வந்து சந்திக்கிறேன். தலைவன் முருகப்பெருமானுக்கு நன்றி.